Taste the Daily. நீட் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வான கரூர் மாணவிகள் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவிகள் சுகுணா, புனிதலட்சுமி, நம்ருதா ஆகிய மூவரும் நீட் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பிற்கு தேர்வாகியுள்ளனர். இதையடுத்து உள் இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுத்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்த மாணவிகள் அவரிடம் வாழ்த்து பெற்று சென்றனர். இந்த நிகழ்வின் போது கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் உடன் இருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் பதவியேற்றுக் கொண்டார். கொலிஜியம் பரிந்துரையின் பேரில் மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி KR ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 34வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள KR ஸ்ரீராம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி வரை பதவியில் நீடிப்பார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் இப்ராஹிம் கலிபுல்லா, இந்திரா பானர்ஜி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் D ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் வீட்டில் புகும் மழைநீர் வெளியேறுவதில்லை என்ற காரணத்தால் பொதுமக்கள் திமுக மாமன்ற உறுப்பினர் சுரேஷை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். GST சாலையை ஒட்டியுள்ள 4வது வார்டு நேரு நகர் பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் தொடங்கியது. ஆனால் தற்போது வரை அந்த பணிகள் முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அத்துடன் மழை பெய்தால் அங்குள்ள தேவாலயத்தில் மழைநீர் உள்ளே சென்று வெளியேறுவதில்லை என்ற காரணத்தால் அங்கு வந்த மாமன்ற திமுக உறுப்பினர் சுரேஷை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய திமுக மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் அங்கிருந்து மெதுவாக நழுவிச் சென்றார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அரசு பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. திருப்பூரில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் பேருந்து தாராபுரம் புறவழிச்சாலையில் வந்து கொண்டிருந்த போது இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பற்றி எரிந்தது. இதில் 52 பயணிகளையும் உடனடியாக கீழே இறக்கிவிட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் 10 நிமிடத்திற்குள் மளமளவென பரவிய தீ முழு பேருந்தையும் எரித்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்நிலையில் மாற்று பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தரமற்ற பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதுடன் அச்சத்துடன் பயணிக்கும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் நடைபெறவுள்ள தொடர் பண்டிகைகளின் காரணமாக தேங்காய் விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவு தென்னை தோப்புகள் உள்ளன. இங்கு கிடைக்கும் தேங்காய்கள் மட்டை உரிக்கப்பட்டு குஜராத், மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காய் டன் ஒன்றுக்கு ரூபாய் 26,000 முதல் ரூபாய் 28,000 வரை கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் வட மாநிலங்களில் தொடர் பண்டிகை காரணமாக தற்போது 55,000 ரூபாய் முதல் 56,000 ரூபாய் வரை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. வரலாறு காணாத இந்த விலையேற்றம் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். திருத்தணி அருகே தெருக்களில் கழிவுநீர் பெருக்கெடுத்தோடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமபுரம் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் முறையான பராமரிப்பு இல்லாததால் தெருக்களில் கழிவுநீர் தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் இயங்கும் பள்ளி மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடத்தில் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளுக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மீன்பிடிப்பை தடுக்க தவறிய மீன்வளத்துறையை கண்டித்து மீனவர்கள் காதில் பூ சுற்றி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாலி நோக்கம், வேதாளை, மேலமுந்தல், கீழமுந்தல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சில மீனவர்கள் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்தி வந்தனர். அதேபோல தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையான கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தி ஆபத்தான முறையில் மீன்பிடிக்கும் மீனவர்களை தடுக்கவும் தமிழக மீன்வளத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது பற்றி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் காதுகளில் பூ சுற்றி மீனவர்கள் ராமநாதபுரத்தில் உள்ள மீன்வளத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்திய விமானப்படையின் 92வது நிறுவன தினத்தையொட்டி வரும் அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இந்திய விமானப்படை சார்பில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறுகிறது. இதற்காக மெரினா கடற்கரையில் இருந்த கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கும் நிலையில் தற்போதே கடைகளை அகற்றியுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது.